இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. இது போர், அதாவது இந்த போர் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் போர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஒப்பந்தத்தை மீறி அங்கே இருக்கிற மக்களை தாக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதாவது நேரடியாகவே ஒரு களமிறங்கி தாக்குறது, ஏவுகணை மூலியமாக தாக்குறது அந்த மாதிரி இல்லாமல் களமிறங்கி துப்பாக்கி சுட்டு நேருக்கு நேராக வந்து சுட்டு கொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்பவே என்ன, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல சொன்னாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஈரான் வந்து பிரச்சனை, இவங்க கூட ஹமாஸ் கூட வந்து கொஞ்சம் சேர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து ஓகே போர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுற மாதிரி இருந்தாங்க. அப்பயுமே அந்த மக்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு இந்த மாதிரி போர் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக சந்தோஷம் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பித்த இடத்துலயே வந்து அவங்கள தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும், போர் ஒப்பந்தம் வந்து போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் போர் நிறுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்குமே தெரியும், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குமே தெரியும். ட்ரம்ப்புமே வந்து இதுக்கு நிறைய முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியெல்லாம் நல்லா பெருமையாக பேசிட்டு இருந்தார். நான் இந்த மாதிரி முடிச்சு வச்சுட்டேன் எல்லா இடத்துலையுமே, போகிற எல்லா இடத்துலையுமே வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்து ஒப்பந்தத்தை மீறி தாக்குறப்போ இது வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இப்போ வந்து அமைதியாக இருக்காரு, எதுவுமே நடக்காத மாதிரி நெதன்யாகுவுமே வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமா காசாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அதாவது அந்த காசா மக்களுக்கு இப்போ தொடர்பு கொடுக்கறதுக்காக இருப்பாங்கல்ல, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் கட்டமைப்பாங்க, இது காசாவை வந்து இது பண்ணுவாங்க, அதாவது ஒரு அரசாங்கம் மாதிரி, சின்ன அரசாங்கம் மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கல்ல, அவங்க போய் கேள்வி அனுப்புனப்போ எங்கள்கிட்ட கேட்காதீங்க, நாங்கள் எதுவும் பண்ணல, ராணுவம் தான் தாக்குனாங்க, ராணுவத்திட்ட போய் கேளுங்க, இஸ்ரேல் ராணுவத்திட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.